ஜெயம் ரவி சாரோட எமோஷனல் பிரேக் டவுன் ப்ரெஸ் மீட் பார்த்தேன். அது பார்த்ததுமே என்னால் ஈஸியாக அதை கடந்து போக முடியல. ஜெயம் ரவி சார் வந்து ஒரு மோஸ்ட் ரேரஸ்ட் மாஸ்டர் பீஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய படம்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சந்தோஷ் சுப்ரமணியம். இதை வந்து என்னையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இவர் வந்து இன்னைக்கு மொத்த ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு வச்சு அழுகுறாரு அப்படின்றக்கப்போ, ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு மென்டலி டிசேபிள் இருப்பான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. யாருக்காக பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்களுக்காக. என்றைக்குமே ஒருத்தன் அன்பாக இருக்கிறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்றதுக்காக அவனை எல்லா நேரத்துலையும் ஏமாத்திடலாம்னு நினைக்கிறது, அது சாத்தியமாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சிரிச்சுட்டே இருக்கவன் வந்து ஏமாளி கிடையாது. அன்பாக இருக்கிறவன் வந்து கோழையும் கிடையாது. ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு அப்பா கிட்ட இருந்து தன்னுடைய பிள்ளைய வந்து யார் பறித்தாலும் தெர் இஸ் அ ரோரிங் லைன் இன்சைட் ஆஃப் எவ்ரி இன்னசென்ட் ஃபாதர். அது நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது என்ன ஆக்ஷன் நெக்ஸ்ட் நடக்கும்ன்ட்டு. அவருடைய மாமியாருக்கு மட்டும் இல்லை, ஊரில் இருக்க மொத்த மாமியாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். தன்னுடைய பொண்ணு புருஷங்கிட்ட சண்டை போட்டுச்சு அப்படின்னா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். என்றைக்கு தன்னுடைய பொண்ணுக்கு ஏற்றுக்க முடியாத அநியாயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஈகோவை கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே சேர்த்து விட்டிங்கன்னா அவருடைய ஒய்ஃபுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஏற்கனவே இவர்கிட்ட சண்டை போட்டேன். எங்கள் அம்மா வந்து இதில் இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரெஸ்டீஜும் இதில் இன்க்ளூட் ஆயிடுச்சு. எனக்காக இல்லை, இதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஈகோக்காக நான் அவர்கிட்ட சண்டை போட போகிறேன். இது இது நல்லாவே இருக்காது ஆக்சுவலாக. இது வந்து கடைசியில் ஃபீல் பண்ண போகிறது பொண்ணை பெற்ற நீங்களாக தான் இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்களே உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாமியார் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நிறுத்திட்டு உங்கள் பொண்ணை உங்கள் மாப்பிள்ளையோட நிம்மதியாக வாழ அனுப்பிவிடுங்க. என்னால் அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ மூலயமா ஏதாவது ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போவே எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம உங்கள் ஹஸ்பண்ட்ட போய் பேசுங்க. ஏன்னா இவ்வளோ கூட இல்லை, இவ்வளோ தான் வாழ்க்கை. இதனால் என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணின் மனநிலை சீறி எழும் சிங்கமாகவோ கொஞ்சி விளையாடும் குட்டி பூனையாகவோ மாறுவது ஒரு பெண்ணிடமிருந்தே நல்லது நடக்கும்.